எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டிச்சிங்கில் குட்டி பசங்களோட ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ் 10 இயர்ஸ் பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இது 80 சென்டிமீட்டர் லைனிங் கிளாத், இதுவும் 80 இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனிங் பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ரெண்டாக மடிச்சிருக்கோம். ப்ளவுஸோட லென்த்து 20 இன்ச்சஸ். இப்போ 20 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டு பண்ணிட்டோம். இது பாருங்கள், ரெண்டாக இருக்கும். இது ரெண்டாக இருக்கும். இதுவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாக கட் பண்ணியிருக்கிற பீஸை ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரெண்டுமே இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக்குக்கு ஒன்று. இது ரெண்டுமே சேமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து 20, பிரெத்து இந்த 4 பீஸில் 8 1/2 எடுத்துக்கோங்க. பிரெத்து 8 1/2. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் 5 1/2 எடுத்துக்கோங்க. ஷோல்டர் 5 1/2 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ரவுண்ட் 2 1/2 எடுத்துக்கோங்க. ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு லென்த்து சின்ன பாப்பா தானே, அதனால் 4. பின்னாடி நெக் 4 எடுத்துக்கோங்க. பின்னாடினா இது கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் பின்னாடி நெக்கு. 4 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. 4 1/2 எடுத்துக்கோங்க. நெக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் நெக்குங்க. பேக் அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ஒரு 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 5 இன்ச் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி ஒரு லைன். தெரியலையா? ஆம்ஃபுல் இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு மட்டும் இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, ஒரு 1 இன்ச் விட்டுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே விட்டுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது கீழே ஓப்பன் வர மாதிரி விட்டுடணும். கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு, இங்கே 1 இன்ச் நம்ம மடித்து தைக்க போகிறோம். அப்புறமா 2 இன்ச் விட்டுடணும். ஃபுல்லாகவே 3 இன்ச் விட்டுடணும். மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 8 1/2 வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து ஒரு கர்வ் அப்படியே லைட்டாக கர்வ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ண போகிறோம். நம்ம பேக் அப்புறமா கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டுக்கு 2, இந்த ஃபஸ்ட்டு மடித்து வச்சுருக்கோம். அது மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ பேக்
பேக் நெக் வந்து அதுவும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ சிசர் வந்து நல்லா திருப்பணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேர்வே வரும், இல்லைன்னா வராது. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து பேக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம், ஃப்ரண்ட் வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பேக்கு, இதுதான் பேக்கு, இது ஃப்ரண்ட். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த 2 எடுத்துக்கோங்க. இந்த 2 மட்டும், இந்த 2 பீஸ் மட்டும் கட் பண்ணணும். 4 கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் ஆகிடும். இந்த ஃப்ரண்ட் மட்டும் 2 பீஸ் மட்டும் லைட்டாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கர்வ் வந்து கட் பண்ணிடணும். 4 எடுத்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது பேக் நெக்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் வைக்கணும் ப்ளவுஸுக்கு பின்னாடி, அதனால் வந்து இது ஓப்பன் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம ஹேண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். இது 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், 1 2, இதில் 2 இருக்குது, 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸோட லென்த்து வந்து 8 இன்ச். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது பிரெத்து வந்து 6 இன்ச். 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே 5 வரணும். 3 இன்ச் வந்து கம்மியாகவே இருக்கணும். மேலே விட கீழே வந்து 3 இன்ச் கம்மியாக இருக்கணும். இங்கே 5 வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஹேண்ட்ஸ் ட்ரா பண்ணுறோம். இது பேக்கு. ஃப்ரண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்துடணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் கொஞ்சம் எடுக்கணும். பின்னாடி வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. பின்னாடி பெருசாக இருக்கும், முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் 2 இந்த 2 முன்னாடி பீஸ் மட்டும் எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எடுக்க சொன்னால அது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஹேண்ட்ஸ் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இது முடிச்சிட்டோம். இப்போ மெயின் பீஸை வந்து இது அப்படியே மெயின் பீஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி இது போட்டு நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சேம் இதே ப்ராசஸ் தான். மெயின் பீஸை மேலே இப்படி வச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு இதுவும் ஹேண்ட்ஸும் எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.